மாயனே மௌனம் ஏனடா. அத்தியாயம் 18. ஆதவன் தன் இருப்பிடத்தினை காட்ட இன்று வீராவின் பெற்றவர்களிடம் தன் சம்மதத்தை கூற வேண்டும் என நினைத்தாள் மதுவர்ஷினி. அதற்கு முன் வருமனுக்கு தன்னை திருமணம் செய்து கொள்வதில் சம்மதமா என்பதை அவனை அழைத்து அறிய வேண்டுமென முடிவில் இருந்தாள். தன் அலுவலகம் செல்ல கிளம்பி கொண்டிருக்க தேவகியிடம் இருந்து பதில் கேட்டு அழைப்பு வந்தது. ஐயோ, நம்ம இன்னும் வர்மா கிட்ட பேசலையே, அதுக்குள்ள இவங்க கால் பண்றாங்களே, என்ன பதில் சொல்ல? யோசனையுடன் அதனை எடுத்தாள். நாங்கள் சொன்னதை பற்றி நீ என்னமா முடிவெடுத்திருக்க? எடுத்ததும் தேவகி ஆவலுடன் கேட்கவே, அத்தை, நான் உங்கள் பையன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ், அவருக்கு இதில் விருப்பமானு கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்படியா, சரி, அப்போ ஓகே, ஒரு நிமிஷம் இருமா, அவர் ரூமில் தான் கிளம்பிக்கிட்டு இருக்கான், இப்போவே கேட்டுறேன் என்றவர் அவள் மறுத்து கூறும் முன்னே அவன் அறைக்கு சென்று அவனிடம் கொடுத்தார். இந்தடா, மது உன்கிட்ட பேசணுமா? என்கிட்டயா? என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? கேட்டவாறு வாங்கி அவளிடம் பேசினார். சொல்லு வர்ஷினி. சார், அது அத்தை என்கிட்ட தயங்கி கொண்டு அவர் கேட்டதை கூறி அவனின் சம்மதத்தையும் கேட்டாள். தனக்கு தெரியாமல் இந்த செயலை நடத்திய தன் அன்னையை கண்டு முறைத்தவாறே, நீ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் சரிதான் சொல்லுவேன் வர்ஷினி, இனி முடிவு உன்கிட்ட தான் என அவள் கேள்வியை அவளுக்கே கேட்டுவிட்டு பதிலுக்காக காத்திருந்தான். எனக்கு சம்மதம் வருமா? முதல் முறை மனதார அவனின் பெயரை அழைத்து அவனிடம் கூறிவிட்டு தன் கைபேசியை வைத்தாள். தன் அன்னையை கண்டு முறைத்து கொண்டு நின்றவனுக்கு அவள் கூறியதை கேட்டதும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தான் வீரவர்மன். வர்ஷினி சம்மதம் கூறியதை சந்தோஷத்தை அழைக்க தன் அன்னையை கட்டி கொண்டு, அம்மா, உங்க மருமகளுக்கு இதுல முழு சம்மதம்னு சொல்லிட்டாமா? அவரும் அதை கேட்டு மகிழ்ச்சியுடன், எனக்கு தெரியும்பா, அவ கண்டிப்பா சம்மதம் சொல்வான், என் பையனை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? தன் மகனை கொஞ்சியவாறே கூறினார். சரிம்மா, நீங்க அவகிட்ட பேசி ஏற்பாடு பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்றவன் தன் தொப்பியை எடுத்து கொண்டு கிளம்ப, டேய் நில்லடா, முதல்ல இன்னைக்கு நீ அவ வீட்டுக்கு போற, அவகிட்ட உன் மனசை விட்டு பேசி உன் காதல அவளுக்கு தெளியப்படுத்துற, சரியா? அப்புறம் அவளும் நாங்க கேட்டதுக்காக சம்மதம் சொல்லல, உன் மேல உள்ள காதலாலதான் சம்மதம் சொன்னான்னு கேட்கணும். கேட்டு நீ சொல்ற எல்லாத்தையும் என்கிட்ட. ஆமா, இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? அவன் நிச்சயமா என் மேல உள்ள நேசத்தையும் அன்பையும் உணர்ந்திருப்பாமா, அதனாலதான் சம்மதம் சொல்லியிருக்கா. அவள் தன்னை வர்மா என்று அழைத்ததை வைத்து கூறினார். அது சரிதான் கண்ணா, இருந்தாலும் அம்மா, நீங்க முதல்ல எங்களை பத்தி நினைக்கிறத விட்டுட்டு உங்க வேலையை பாருங்கம்மா. தன் அன்னையை கொஞ்சி விட்டு சந்தோஷமாக வெளியேறினான் வீரவர்மன். அவனும் தன் பணிக்கு கிளம்பி செல்ல, அவளும் தன் அலுவலகம் செல்ல, இருவரின் மனதிற்குள் நிம்மதி உணர்வு வர தங்கள் வேலையை கவனத்தை செலுத்தினர். இருவரும் அவர்கள் மனதில் இருக்கும் நேசத்தை சொல்லாமலே மௌனமை சாதித்தனர். மாலை நேரம் உத்ரா தன்னிடம் கூறியதைப்பட்டு வீராவிடம் கூற வேண்டுமென நினைத்து அவனை அழைத்தாள். தன்னவளிடம் இருந்து அழைப்பை கண்டதும் புன்னகையுடன், சொல்லு வர்ஷினி என்க. வர்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், மீட் பண்ணலாமா? தயங்கி கொண்டு கேட்டாள். எந்த நொடி தன் காதலை உணர ஆரம்பித்தாதோ அப்போதிலிருந்து அவனை வர்மா என்றே அழைக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவளே அறியாத ஒன்று, மருத்துவமனையில் வைத்தே தான் அவனை வர்மா என்று அழைத்தோம் என்று. சரி, வேலை முடிஞ்சதும் சாயந்தரம் வீட்டுக்கு வரேன் என்க. சரி என்றவாறு தன் கைபேசியை வைத்து வீட்டுக்குள் கிளம்ப ஆரம்பித்தாள். நேரம் செல்ல மனதிற்குள் நீண்ட நாட்களுக்கு பின் ஏற்பட்ட சிறு சந்தோஷத்தில் அவனுக்கும் சேர்த்து இரவு உணவை தன் கரங்களாலே சமைத்துக் கொண்டிருந்தாள் மதுவர்ஷினி. கூறியது போலவே வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வர அதே நேரம் தன் சமையலையும் முடித்திருந்தாள். காலிங் பெல் ஓசை கேட்டதும் அவன் வருகையை உணர்ந்தவள் வேகமாய் சென்று திறக்க வீரா அவளையே கண்டவாறு நின்றிருந்தான். தன்னையும் அறியாமல் ஒரு நொடி அவனை ரசித்தவாறே இருக்க, வர்ஷினி என்னாச்சு? தன் கரங்களை அவனின் முன் ஆட்டியவாறே கேட்டான். தன்னிலை உணர்ந்தவளோ வெக்கத்துடன் தலைகுனிந்து, உள்ள வாங்க என்றவாறு அவனுக்கு வழிவிட்டு அவன் பின்னே வந்தாள். மாமா எப்படி இருக்காங்க? அவனது கேள்வியில் புரியாமல் திகைக்க அதைக் கண்டு மனதிற்குள் சிரித்தவனோ, உங்க அப்பா எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன் என்றான். அப்படியே தாங்க இருக்காங்க வேதனையுடன் உரைக்க. சரி, என்ன விஷயம்? ஏதோ பேசணும்னு சொன்னையே கேட்டவாறே சோஃபாவில் அமர்ந்தான். அவனுக்கு எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தவளோ, நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணுங்க, இது என் மனசு ரொம்ப நாளா அரிச்சுக்கிட்டே இருக்கு, அதை வெளிப்படுத்திட்டா தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும் தயங்கி கொண்டே உரைக்க. இந்த நாளுக்காகத்தானே நான் காத்திருந்தேன். நீ என்கிட்ட காதல சொல்ல போற இந்த தருணம் தான் நம்ம வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளா இருக்கு வர்ஷினி. அவளின் தயக்கத்தை கண்டு மனதிற்குள் அவள் காதலை கூறப்போகிறாள் என்று நினைத்து சந்தோஷப்பட்டான் வீரவர்மன். வர்மா, அது
அன்னைக்கு நம்ம பீச்சில் மீட் பண்ணதுக்கப்புறம் உத்ரா என்கிட்ட பேசுனா. அவளுக்கு உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருக்கிறதா சொன்னா. ஆனால் அதுக்கப்புறம் ஊர்மி கல்யாணத்தில் அந்த க்ரஷ் காதலாக மாறிச்சியும் சொன்னான். அவர் இருக்காம என்னால் இருக்க முடியாது, அவரை நான் உயிராக நேசிக்கிறேன்னு சீக்கிரம் என் காதலை சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா உத்ரா என்கிட்ட. சரி, அதுக்கு என்ன? இல்லை, அது அத்தை என்கிட்ட வந்து உன்னை என் மருமகளாக வச்சுக்கணுன்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. என்னால் நீங்கள் எல்லாரும் இல்லாமல் இருக்க முடியாது. ஏற்கனவே நான் ரொம்ப வேதனையை அனுபவிச்சிட்டேன். எனக்கு நீங்கள் எல்லாரும் வேணும். இதுக்கு மேலேயும் என்னால் கூற முடியாமல் அழுக. அவள் கூறியதை கேட்டு அவள் மனமோ சற்று ஏமாற்றம் இருந்தாலும் அவள் வேதனையை முதலில் போக்க நினைத்தவன் டைனிங் டேபிளில் இருந்த நீரினை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தாள். அதனை வாங்கி பருக மறுபடியும் அவளிடம் இருந்து வாங்கியவன் அதே டேபிளில் வைத்து, இப்ப சொல்லு, உன் மனசுல என்ன இருந்தாலும் அதை முழுசா கண்கலங்காம சொல்லு. ஆறுதலுடன் மெல்ல கரங்களை பற்றி கொண்டு கேட்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னேன், உண்மைதான். ஆனா என்னால இதை ஏத்துக்க முடியுமான்னு தெரியல. உத்ரா உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறான்னு தெரிஞ்சும் அவ மனசை காயப்படுத்தி என்னால எப்படிங்க உங்க கூட வாழ முடியும்? அப்பா, நான் உத்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றியா? கேட்டதும் அதிர்ச்சியுடன் வேகமாய், இல்ல அப்படி மட்டும் நடக்கக்கூடாது பட்டென உரைத்தாள். அதனை கேட்டு மகிழ்ந்தவனோ, யாருக்கும் என்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? ஏன், என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அவளை கண்டு புருவம் உயர்த்தி கேட்கவே, நீங்களும் உங்க குடும்பமும் எனக்கு இது நாள் வரைக்கும் துணையா பாதுகாப்பா இருந்த ஆதரவு கொடுத்தீங்க. எனக்கு அது வாழ்க்கை முழுக்க வேணும்னு நினைச்சேன். வேற ஒரு பொண்ணு உங்க வாழ்க்கையில வந்தா அதுக்கப்புறம் நீங்க யாருமே எனக்கு துணையா இருக்க மாட்டீங்க. அதுக்காகத்தான் நான் சரின்னு சொன்னேன். எங்கே அவன் தான் கூறியதை கேட்டு திட்டி விடுவானோ என்ற நினைப்பில் தயங்கி தயங்கி கூறி முடித்தாள். உண்மையாவே உத்ராவை காயப்படுத்துறதா நினைச்சு ஃபீல் பண்றியா? இல்ல இப்போ சுயநலமா யோசிச்சு பார்த்தேல அதை நினைச்சு பயப்படுறியா? முகத்தை கோபமாக வைத்து கொண்டு கேட்க பதில் கூற முடியாமல் அமைதியாக இருந்தாள் வர்ஷினி. வர்ஷினி, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டுக்கோ. உத்ரா என்னை விரும்புறான்னு அவளை பார்த்ததுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் அவளை என்கிட்ட பேச வரும்போதெல்லாம் நான் கோபத்தோட அவளை எச்சரிச்சுட்டே இருந்தேன். ஆனாலும் அவ என் மேல உள்ள காதலை வளர்த்துக்கிட்டாதான் இருந்தா. நான் கமிஷனர் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் அவ என்கிட்ட பேச முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா. அப்பதான் ஒரு நாள் அவ என்கிட்ட நேசிக்கிறதா சொல்லும் போது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனாலும் நான் நினைச்ச மாதிரி உத்ரா இல்ல, அவ வேற மாதிரி வர்ஷினி என்றவனின் நினைவுகளோ பின்னோக்கி சென்றது. கமிஷனர் அலுவலகம் அருகே இருந்த ஒரு ரெஸ்டாரண்டில் உத்ராவை அழைத்துச் சென்று அவளுக்கு புரிய வைக்க முயன்றான் வீரவர்மன். இருவரும் ரெஸ்டாரண்டில் அமர்ந்திருக்க, என்னாச்சு வீரா, நான் ஐ லவ் யூன்னு சொன்னேன், நீங்க எதுவுமே என்கிட்ட சொல்லலையே, அமைதியாவே இருக்கீங்களே கேட்டவாறு அவன் பதிலுக்கு உத்ரா ஆவலாய் காத்திருக்க, இங்க பாரு உத்ரா, உன் மனசுல இருக்கிறது காதல் இல்ல, ஜஸ்ட் அஃபெக்ஷன் தான். இது போக போக சரியாயிடும். 2 பேரும் மனசால சேர்த்து புரிஞ்சு வாழ்ற ஒரு உன்னதமான உறவு தான் காதல். சரி, நீ சொல்றேன்னு நான் சம்மதம் சொன்னாலும் என்னைக்கும் உன் மேல எனக்கு காதலே வராது. உன் மேல அன்பு பாசம் நேசமே வராதுன்னு சொல்ற என்ன போய் நீ விரும்புறையா சொல்லு? அவளுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கேட்டான். வீரா, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை. நான் எப்பவும் என் மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டேன். டக்குன்னு சொல்ற பழக்கம் தான் என்னோடது. அது மாதிரி தான் நான் இப்பவும் சொன்னேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு பிடிக்கலன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போகலாமே. அதுக்கு எதுக்கு வீரா இப்படி ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்து சின்ன பிள்ளைக்கு குச்சி முட்டாய் வாங்கி கொடுத்து அட்வைஸ் பண்ற மாதிரியெல்லாம் நீங்க சொல்றீங்க? முதலில் சந்தேகமாய் பேச ஆரம்பித்தவள் பின் சிரித்து கொண்டே கூறினாள். இல்ல, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா நீ மறுபடியும் என்ன டார்ச்சர் பண்ணுவேன்னு தான் நினைச்சு உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணேன். வீரா, நீங்க சொல்றது சரிதான். என் லைஃப்ல எனக்குன்னு யாராவது பிறந்திருப்பாங்க. ஆனா உங்க மேல நான் வச்சிருக்கிற க்ரஷ் மட்டும் என்னைக்கும் மாறாது. அந்த விதியால கூட இதை மாற்ற முடியாது. நான் எங்க அப்பாவை பார்த்து வளர்ந்ததாலவோ என்னவோ தெரியல, உங்களை பார்த்ததுமே பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் இப்ப சொன்னேன். நான் இப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட இருந்த இந்த கம்பீரமான வீரம், இதை வச்சுதான் நான் உங்களை லைக் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க இது மட்டும் தேவையில்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் வீரா. தேங்க்ஸ், எனக்கு நீங்க புரிஞ்சு வச்சதுக்கு. பெஸ்ட் லைஃப் பார்ட்னர் உனக்கு கண்டிப்பா கிடைப்பான் உத்ரா. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் கூறிய வீரா அங்கிருந்து எழுந்து சென்றான். நடந்த அனைத்தையும் வர்ஷினியிடம் கூறியவன், இப்ப சொல்லு வர்ஷினி. அவளே புரிஞ்சுக்கிட்டான். நீ என்ன நினைக்கிற? அவளோ அதை கேட்டு எதையோ யோசித்து கொண்டிருக்க, என்ன வர்ஷினி, என்னாச்சு? கல்யாணத்துக்கு உனக்கு சம்மதம் தானே? வேற ஏதாவது உன் மனசுல இருக்கா? தன்னிடம் நேசத்தை கூறுவாள் அல்லது தன் நேசத்தையாவது கேட்பாள் என்று நினைத்து கேட்க, எனக்கு சம்மதம் தான் வருமா, அத்தை மாமா கிட்ட சொல்லிருங்க.
அவன் முகம் காண முடியாமல் தயங்கிக் கொண்டு கூறினாள். ஷர்னி வர்ஷினி, அப்புறம் நான் கிளம்புறேன். என்னங்க அதுக்குள்ளவா? என்ன வர்ஷினி, அதான் உன் மனசுல உள்ளதை சொல்லிட்டியே, அப்புறம் என்ன, வேற ஏதாவது இருக்கா? சந்தேகமாய் கேட்க, இல்ல ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு போகலாமே, நான் சமையல் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீ குக்கிங் கற்றுக்கிட்டியா? ஆமா, வேலை செய்கிறவங்க எங்க? நீ மட்டும்தான் தனியாக இருக்க, நர்ஸ் கூட இல்லாத மாதிரி தெரியுதே. சுற்றி பார்த்தவாறே கேட்க, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. நர்ஸ் நான் வந்தது வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இங்கே தனியாக இருக்கேன் 1 வீக்கா. அவள் கூறியதை கேட்டு அதிர்ந்தவன வாட் என்றவாறு எழுந்து நிற்க, என்னாச்சு வருமா? தன்னவனின் செய்கையை கண்டு பதறிக்கொண்டு கேட்டாள். தனியாவா வீட்டில் இருக்க? உனக்கு பாதுகாப்பு வேண்டாமா? ஏன் நீ இதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? நான் யாரையாவது அனுப்பியிருப்பேன்ல. இப்போ கூட உன்னோட பாதுகாப்புக்கு தான் நான் வெளியில கூட்டிட்டு போகாம நானே இங்க வந்து பேசுறேன். இதுல நீ தனியா வேற இங்க கத்திக்கொண்டே செல்ல, நீங்க தானே வருமா எனக்கு ஆறுதல் சொல்லி தைரியம் தந்தீங்க, அப்புறம் எப்படி நான் கோழையா இருப்பேன்? அதுவும் இல்லாம டிசிபியே எனக்கு பாதுகாப்பு தராருன்னு இந்த சிட்டிக்கே தெரியும், அப்புறம் எதுக்கு பயம்? தைரியமாக அவனிடம் முன்னே நின்று கேட்டாள். தன்னவளை எண்ணி நெகிழ்ந்தவனும், அதான் அன்னைக்கு பீச்சில் வச்சே பார்த்தேனே உன் வீரத்தை, புருவம் உயர்த்தி கேட்க வெக்கத்துடன் தலை குனிந்தாள். ப்ளீஸ் வருமா, நான் முதல் தடவை உங்களுக்காக சமையல் ரெடி பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு போங்களேன் ப்ளீஸ். ஒரு மனைவியை போல் கெஞ்சவே அவளை கொஞ்ச வேண்டும் என்று தோன்றியது. சரி என தலையசைத்தவன் டைனிங் டேபிள் நோக்கி இருவரும் சென்றனர். தான் செய்த உணவினை அவனுக்கு அருகில் நின்று பரிமாறியவளின் பார்வை தன்னையும் அறியாமல் அவனின் விரல்களில் மீது படிந்தது. அன்று சூடுபட்ட விரலில் தழும்பு இன்னும் மறையாது இருக்கவே அவன் அன்று தனக்கு வலியை உணர்த்திய விதத்தினை நினைத்தவள் தேங்க்ஸ் வர்மா என்றாள். எதுக்கு? வலினா என்னன்னு எனக்கு புரிய வச்சதுக்கு. நீங்க மட்டும் அன்னைக்கு எனக்கு புரிய வைக்கலனா இந்த மிகப்பெரிய வலியை தாங்குற சக்தி எனக்கு இன்னைக்கு இருந்திருக்காது. ஒரே நாளில் தன் குடும்பத்தை இழந்த வேதனையுடன் உரைக்கவே உணவருந்துவதை அப்படியே நிறுத்தியவன் தன்னவளை தன்னருகில் இருந்த இருக்கையில் அமர வைத்தான். இங்கே பாரு வர்ஷினி, இன்பமும் துன்பமும் ரெண்டையுமே நம்ம பழகிக்கிடணும், சரியா? உனக்கு இதுல என்ன நடந்தாலும் நான் உன் கூட துணையாவே இருப்பேன் என்னைக்கும். இது நான் உனக்கு பண்ற ப்ராமிஸ். அவன் கூறியதை விழிகளில் கண்ணீருடன் கேட்டவள் நிச்சயம் அவன் செய்வான் என்ற நம்பிக்கையில் தன் மீதி வாழ்க்கையை அவனிடம் கொடுத்து சரணடைந்தாள். நன்றி.